உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் தனியார் மருத்துவமனையிலிருந்து இன்று காலை சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்போம். சம்பத், வணக்கம். சரியாக எத்தனை மணி அளவில் உடலானது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது? சம்பத், சரியாக எத்தனை மணி அளவில் உடலானது இல்லத்திற்கு எடுத்துச் செல்லப்பட இருக்கிறது? சம்பத், விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் தனியார் மருத்துவமனையிலிருந்து இன்று காலை சென்னை புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்போம். சம்பத், வணக்கம். அஞ்சலிக்கு பிறகு உடல் எப்போது எங்கு தகனம் செய்யப்பட இருக்கிறது? சம்பத், வணக்கம். பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக வந்த சித்தி என்ற சீரியல் மூலமாக சின்னத்திரையில் அறிமுகமாகி காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, என்னை அறிந்தால், பொல்லாதவன், பைரவா, வடசென்னை ஆகிய முன்னணி திரைப்படங்களில் பல்வேறு கதாபாத்திரங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்திருந்தவர் இந்த டேனியல் பாலாஜி. இந்த நிலையில் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் திருவான்மியூரில் உள்ள அவரது இல்லத்தில் திடீரென அவருக்கு மாரடைப்பானது ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கொட்டிவாக்கம் பகுதியில் தனியார் மருத்துவமனைக்கு அவரது உறவினர்கள் அவரை கொன்று சேர்த்துள்ளனர். ஆனால் அவரை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர். எனினும் அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்ற மருத்துவர்கள் அவரை அவசர கால முதற்கட்ட சிகிச்சைகள் அளித்தனர். இருப்பினும் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் உயிரிழந்த நடிகர் டேனியல் பாலாஜி அவரது கண்தானம் அறுவையானது தற்பொழுது நடைபெற்று வருவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தற்பொழுது அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொட்டிவாக்கம் பகுதியில் அமைந்திருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு கண்தான அறுவை சிகிச்சை செய்வதற்கான மருத்துவ குழுவும் சற்று நேரத்துக்கு முன்பு இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். இந்த கண்தான அறுவையானது நடைபெற்று முடிந்த பின்னர் அவரது உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் அவர் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அவரது உறவினர்கள், திரைத்துறை பிரபலங்கள், குறிப்பாக தயாரிப்பாளர் கௌதம் வாசுதேவன், வெற்றிமாறன், இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் போன்ற திரை பிரபலங்களும் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்த வண்ணம் உள்ளனர். அதே போல் ரசிகர்களும் அவரது நண்பர்களும் தற்பொழுது இந்த பகுதியில் ஏராளமானவர் வரக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நடிகர் டேனியல் பாலாஜியின் உடல் அவர் வாழ்ந்த பகுதியான புரசைவாக்கம் அல்லது ஆவடி, இந்த இரு இடங்களில் ஏதான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல போவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவருக்கான ஏற்பாடுகளும் அங்கு நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. டேனியல் பாலாஜி அவர்களின் உடல் அவரது இல்லத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரது உடலானது இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நல்லடக்கத்திற்கான ஏற்பாடுகள் நாளை நடைபெறும் எனவும் அவரது உறவினர்களிடையே கூறப்படுகிறது. இதேபோல் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான சேசு உயிரிழந்த நிலையில் தற்பொழுது டேனியல் பாலாஜியின் மறைவும் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பத், அஞ்சலிக்கு பிறகு உடல் எங்கு தகனம் செய்யப்படுகிறது? எப்போது தகனம் செய்யப்பட இருக்கிறது? தற்பொழுது வரை அவரது அந்த தகனம் குறித்தான தகவல்கள் அவரது உறவினர்கள் ஆலோசனைக்கு பின்னரே தெரிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். எனினும் நாளை அவரது உடல் தகனமானது நடைபெறும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சம்பத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.